ஸ்ரீராம ஜெயம். வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும். தூரங்களில் எவ்வளவு கற்று தேர்ந்து உள்ளாய் என்பதை கவனி. உன்னிடம் அதை நீ செயல்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி. அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்முறையில் மாற்றியதும், உனக்கு சில பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்கள் இனிமேல் வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார். இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம். உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு. நிச்சயம் உயர்த்தி வாழ வைப்பேன். நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைத்தாய்? நிச்சயம் அதிலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன். எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவதில்லை. அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பும் நேர்மையும் உன்னை தற்காலிகமாக காயப்படுத்தும். ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் ஏதுவாய். வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய்? அவற்றை விட்டுவிடு. புத்துணர்ச்சியுடன் வாழு. செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய். அதற்கான பலன் உன்னை நிச்சயம் தேடி வரும். உன் கையை பிடித்து உன் பாதையில் உன்னுடனே இருக்கிறேன். உன்னுடைய கண்ணீர் என்னுடைய கண்ணீர், உன் வழி உன் சாய் தேவாவின் வழி. அதை நிச்சயம் நான் சரி செய்வேன். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிர்நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலக்கி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய். உன் வேதனைகளை மனதில் நினைத்து கொண்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம் என பதிவிட்டு செல். உன் கஷ்டங்களை நான் தீர்த்து வைக்கிறேன். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்ம ஸ்ரீராம ஜெயம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். சாயப்பாவை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யவும். நன்றி.